தஞ்சை பெரிய கோவிலில் பராமரிப்பு என்ற பெயரில் கோவில் வளாகத்தில் இருக்கும் தரைத்தளம் பெயர்க்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. காலத்தால் அழியாத கற்காவியமாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோயில். தஞ்சையை ஆண்ட பேரரசன் ராஜராஜ சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் உலக புகழ் பெற்றது. யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட சின்னத்தின் அருகில் 200 மீட்டர் தொலைவு வரை எந்த கட்டுமான பணியும் நடத்தக்கூடாது என்ற விதிமுறையை அறிவிக்கும் பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கோவில் வளாகத்தில் உள்ள தரைத்தளத்தை பெயர்த்தெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரிய கோயில் சுற்றியுள்ள நடைபாதை என்று சொல்லுகிற பக்தர்கள் பிரகாரத்தில் நடந்து வருகிற பாதைகளை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருங்கல் தலையில்தான் பக்தர்கள் நடந்து வர வேண்டும். அது மருத்துவ குணமுடையது. அந்த கற்களை இன்றைக்கு தொல்லியல் துறை அனுமதி பெற்று நோண்டுகிறார்களா, அல்லது பாபாஜி ராஜா பான்ஸ்லே என்ற அறங்காவலர், பரம்பரை அறங்காவலர் என்று சொல்லப்படுகிற அவருடைய அதிகாரத்தை அது நோண்டப்படுகிறதா, எதற்கு என்று இன்றைக்கு தெரியாது. இந்து அறநிலையத்துறை, தொல்லியல் துறை மற்றும் அரண்மனை தேவஸ்தானத்தின் பொறுப்பில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. அண்மையில் மீட்டெடுக்கப்பட்ட ராஜராஜ சோழன், உலகமாதேவி சிலைகள் தற்போது கோவிலில் உள்ள நிலையில் அவற்றை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தரைத்தளத்தை பழமை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. சிதைந்துகிட்டு இருக்கு, சிதலம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் உடனே கவனித்து பராமரித்து அந்த கட்டுமான பணிகளை சரியான முறையில் கட்டுவதற்கு தலை சிறந்த பொறியாளர்கள் வச்சு கட்டுறதில்லை. சும்மா அறகுறை ஆளுகளை வச்சு கட்டி அதை அந்த தொன்மையை கெடுக்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தணும். ஏறக்குறைய 84 கோவில்கள் இருக்கின்றன. இதற்கு ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அரண்மனை தேவஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த கோவில்களுடைய நிர்வாக பொறுப்பினை தமிழக அரசினுடைய அறநிலைத்துறை எடுத்துக்கொண்டு அறநிலைத்துறை முழு கட்டுப்பாட்டிலே இந்த நிர்வாக பொறுப்பை கொண்டு வந்தால்தான் இதனை பாதுகாக்க முடியும். இது குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தரைத்தளத்தின் மேலேயே கட்டுமான பணிகள் செய்தால்தான் பாதிக்கப்படும் என்றும், தரைத்தளத்தை பெயர்த்தால்தான் பராமரிப்பு செய்ய முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் காதர் உசேன்.